ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக் செட்டும் அதுக்கு மேட்சிங்கான இயரிங் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நெக் செட்டுக்கு 0.5 அளவுக்கு தேய்ச்சிக்கிறேன். 0.5 0.6 இந்த மாதிரி அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மொத்தமாக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்ரு இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம். நான் வந்து 15 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து நான் 5 பீஸ் இதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 வந்து இயரிங்க்கும் 2 வந்து நெக்குக்கும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். 5 பீஸையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். இயரிங்க்கும் நான் ஏன் இந்த சைஸ் எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து நம்ம தொங்க விட போகிற ஜிமிக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதை தாங்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே டிசைன் பண்ணும்போது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்லாம் அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த எட்ஜு வந்து ரொம்ப, அதாவது எட்ஜு வந்து தனியாக தெரியாமல் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். அந்த எட்ஜஸ் மட்டும் இப்படி வர மாதிரி மட்டும் நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடு அப்படியே தான் இருக்கும், ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் சைடு முதல்ல ஸ்மூத் பண்ணிவிட்டு பேக் சைடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு போர்ஷனை நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஷேப் மட்டும் மாறாமல் பார்த்துக்கணும். இது வந்து லைக் பெட்டல் அந்த மாதிரி வர மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். 5 பீஸி இதே மாதிரி நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா 2 பீஸ் எடுத்து தனியாக ஸ்டெட்டுக்கு வச்சுட்டு 3 மட்டும் டிசைன் பண்ணி காட்டுறேன். அதுலேயும் அதே டிசைன் தான், நம்ம ஸ்டெட் பண்ணும்போது அது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது 2 ஸ்டெட்டுக்கு, இது 3 நெக்குக்கு. நம்ம கட் பண்ண குக்கி கட்டர்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃபாக பிரிச்சுக்கிறேன். அதை ஒரு கால்வாசி மேலேயும் அனதர் ஹாஃப் வந்து இதில் இந்த மாதிரி வர மாதிரியும் ரீஃபுல்லால் அந்த ஹாஃபை வந்து ஃபுல்லாக டாட்டாக வச்சுக்கிறோம். முதல்ல அந்த எட்ஜை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே வர மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, நான் பண்ணிவிட்டு அதை தனியாக மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன், டாட்டாக வச்சுட்டேன். இதை வந்து தனியாக நான் வந்து காட்டுறேன். எக்ஸாக்டாக இதுதான் இது ஒன்று டிசைன். இதே மாதிரி 3 பீஸையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹோல் போட்டுடலாம். இந்த இடத்துல, அதாவது இந்த எட்ஜில் வந்து ஹோல் வர மாதிரி போட்டுக்கிறேன். நீடில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஹோல் போடணும் எப்போதுமே. இதுக்கு சென்டரில் வர மாதிரி நான் 4 mm பீடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இது 3 வந்து நெக்குக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சென்டரில் வந்து பீடு வரும். அந்த பீட்ஸையும் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இயரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் நம்ம அதில் என்ன டிசைன் போட்டோமோ அதே டிசைனை இந்த ஸ்டெட்டுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு கீழே வர ஜிமிக்கி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே முடிஞ்சதுக்கப்புறமா இதில் யூபின் அட்டாச் பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த எட்ஜில் வந்து ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த எட்ஜ்லேயும் ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கான பீட்ஸும் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஜிமிக்கி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த மோல்டில் வந்து ஜிமிக்கி பேஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் 2 டைப் ஆஃப் ஸ்டிக் பீட்ஸ் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, 4th மோல்டில் ஒரு பீடு வர மாதிரி கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கிட்டேன். இது ஏன்னா அந்த ஜிமிக்கிக்கு கீழே நம்ம வந்து ஹேங்கிங் மாதிரி வரத்துக்காக ரெடி பண்ண போகிறோம்.
இதில் 2ஐயும் எடுத்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதில் யூபின் வச்சிடலாம். நல்லா பால் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறமா இதில் யூபின் அட்டாச் பண்ணி இதையும் ட்ரையாக வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ண யூபின் வச்சுட்டு ட்ரையாக வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். காயாமலே நம்ம பண்ணும்போது சில நேரம் அது எடுத்துக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு ஜிமிக்கியை டிசைன் பண்ணிக்கலாம். பென்னோட பேஸ் வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாக்டோ நைஃபை வச்சுட்டு ஒரு 8 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். 4 பார்ட் வந்து பிளெயினாகவும் 4 பார்ட் வந்து டிசைன் வர மாதிரியும். இதில் இந்த மாதிரி 4 பார்ட்டில் நான் வந்து ஆப்போசிட்டாக டாட்டாக ஸ்டெட்டில் போட்ட மாதிரி பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சுக்கிறோம் சுற்றி. இந்த ஜிமிக்கி வந்து நம்ம நிக்ரோம் ஒயர் வச்சுட்டு ஸ்கூப் பண்ணி எடுக்கல. ஏன்னா இந்த சைடு நம்ம ஸ்டிக் பீட்ஸ் வைக்கிறதுனால ஸ்கூப் பண்ணிட்டோம்னா அந்த நிக்ரோம் ஒயர் வந்து கரெக்டாக நிற்காது. அதனால் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயும் நான் ஸ்டிக் பீட் வைக்கிறேன். அதாவது 2 லேயராக நமக்கு வந்து ஸ்டிக் பீட்ஸ் தெரிகிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் சின்ன சைஸ் மோல்டில் வச்சு நம்ம ஜிமிக்கி பேஸ் எடுத்தோம். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீட் பண்ணி வச்சோம்ல, அதில் இன்னொரு யூபின் கொடுத்துட்டு அந்த பீடில் ஒரு யூபின் கொடுத்துட்டு அது வந்து அந்த சென்டரில் வர மாதிரி, அதாவது 2 லேயர் ஸ்டிக் பீட்ஸும் அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி இந்த பீடு வர மாதிரியும் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இதில் சென்டராக பார்த்து மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணோன்னா நமக்கு எடுத்துகிட்டு வராது. இதே லெவலில் பண்ணோன்னா எடுத்துக்கும். அதனால தான். இப்போ இந்த ஜிமிக்கி ஸ்டெட்டில் ஒரு யூபின் கொடுத்துட்டு இந்த ஜிமிக்கியில் அட்டாச் பண்ணிட்டேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இதோட ஃபோட்டோ காட்டுறேன். இது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு ஜிமிக்கியும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2 லேயர் வந்து ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஹேங்கிங் பீடு தொங்குற மாதிரி. இதோட நெக் செட்டும் இப்போ வந்து நான் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கியர் ஒயரில் கோர்த்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஜிமிக்கி வந்து காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.